ஹலோ, வணக்கம். இது ஒரு இளைஞர்களுக்கான ஒரு சின்ன பதிவு. இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் ஒரு சம்பந்தமான ஒரு சின்ன வீடியோ. என்னன்னா, ஒரு ஃபேமஸான ஸ்கூல், நல்ல பேர் வாங்கின ஸ்கூலு. அதில் ஒரு புது பையன் ஒரு புது பையன் அட்மிஷன் போட்டு வரான். ஒரு எக்ஸாம் வைக்காங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், ஒரு ப்ரைஸுக்காக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்காங்க. அதில் அந்த புது பையனை கலந்துக்குதான் அந்த ஸ்கூலில் ஏற்கனவே சீனியராக இருக்க ஒரு 20 ஸ்டூடெண்ட்டும் கலந்துக்கிறாங்க. எக்ஸாம் எழுதுறாங்க. அதாவது என்ன இப்போ எக்ஸாம்னா, ஒரு மக்கள்னு ஒரு புத்தகம்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதில் எக்ஸாம் எழுதுறாங்க. எக்ஸாம் எழுதி அந்த புது பையன் ஒரு 100 மார்க் வாங்கிடுறான். ஒரு 100, 110 மார்க் வாங்கிட்டான்னு. சீனியராக இருக்க அவங்களும் ஒரு 20 பேர் சேர்ந்து எக்ஸாம் எழுதுனவங்க என்ன செஞ்சுருக்காங்க, மார்க் அவங்க வெறும் 10 வாங்கி எல்லாருமே 10 தான் வாங்கியிருந்தாங்க. 20 பேர் சேர்ந்து 200 மார்க் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட போய் இவங்க யார் ப்ரைஸ் கொடுக்கணும், அதிகமாக வாங்கின ஃபஸ்ட்டு மார்க் வாங்கின அந்த புது நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும். அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வாங்கின மார்க்கு 200, அதனால் நாங்கள் தான் வின் பண்ணோம், எங்களுக்கு அந்த ப்ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஹெச்எம்கிட்ட போய் சொல்கிறாங்க. அந்த ஸ்கூல் ஹெச்எம்மும் அதுக்கு தலையாட்டுது. ஸ்கூல் ஹெச்எம்மும் அதுக்கு தலையாட்டி சரின்னு சொல்லுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு சிஸ்டத்தில் வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும் இளைஞர்களுக்கு. இது சொன்ன தலைமை ஆசிரியருக்கு அவருக்கு என்ன மதிப்பு இருக்குது, அந்த ஸ்கூலுக்கு என்ன மதிப்பு இருக்குது, இல்லை அந்த எக்ஸாம் வச்சாங்களே அந்த எக்ஸாம் வச்ச அந்த புக்குக்கு என்ன மதிப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் மாறுதுன்னா அதை இளைஞர்கள் எதிர்த்து குரல் கொடுக்கணும், நிறைய பேர் குரல் கொடுக்கணும். இது இப்போ உள்ள நடக்கும் நிகழ்வுகளோட பொருத்தி பாருங்கள், சரியாக தவறான்னு சொல்லுங்கள். இளைஞர்கள் நிறையா பேர் எதிர்ப்பு குரல் கொடுங்க. இந்த மாதிரி சிஸ்டம் மாறுதுன்னா இது ஒரு இளைஞர்கள் வளர்ச்சிக்கு இது தவறானது, ஒரு சிஸ்டத்தையே அழிக்கக்கூடியது. இப்போ ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தில் இது மாதிரி நடக்குன்னா அது எஜுகேஷன் சிஸ்டத்தை அழிக்கணும். எந்த சிஸ்டத்தில் நடந்தாலும் இது இருக்க சிஸ்டத்தை அழிக்கக்கூடியது. இது பிடித்திருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லிட்டு, இது ஒரு சிஸ்டத்தை அழிக்கக்கூடாது. எல்லா இளைஞர்கள் யோசித்து நிறையா பேருக்கு இதை சொல்லுங்கள். தேங்க்யூ. அப்போ நீங்கள்